ஒரு பொம்மையாக கருதினால் ऐसे कुछ அதை देकर கைவிடுவதற்காக छुड़ाया जाता அவருக்கு है। வேறு ஏதாவது ऐसे जो கொடுக்கப்படுகின்றது. अकाल का அதேபோல் मनुष्य யாராவது ஒருவர் தற்காலிகமாக वात्ताली மரியாதை அல்லது चाहता கௌரவத்தை है, விரும்பினால் उन्हें मार அல்லது देकर ஏதாவது से தற்காலிகமான ஆசையை निवार जाओ। கொண்டிருந்தால் அவருக்கு அந்த மரியாதையை வழங்குங்கள். நீங்கள் பணிவுடன் उस இருங்கள். समय ஆகவே அத்தகைய வேளையில் யுக்தியுக்தாக செயல்படுங்கள். அத்துடன் கருணை நிறைந்தவராகி மரியாதையுடன் மன்னியுங்கள். அனைத்துக்கும் முதலில் அவர் புரிந்து கொள்ளச் செய்யுங்கள். அதன் மூலம் அது தீங்கானது என்பதை அவர் உணர்வார். उस समय यदि उन्हें शिक्षा देंगे तो टकराव पैदा होगा। इसलिए ऐसे समय पर युक्त युक्त चलन से परोपकारी बन क्षमा भाव से सम्मान देकर पहले उन्हें समझदार बनाओ, जिससे वह स्वयं महसूस करे कि यह बात नुकसानकारक है। पास विद ऑनर திறமை एकाग्रता की शक्ति। சக்தியுடன் मीठे मीठे बच्चे ஏகாகிரத जैसे ही சக்தி, वे दिल ஒருத்தருடன் से இருக்கிற बाप சக்தி. दादा कहते அன்பு हैं, குழந்தையே, நீங்கள் उन्हें மனதார सीखते பாப் ही ததா என்று சொன்ன शक्ति உடனேயே प्राप्त हो जाती உங்களுக்கு है। தானாகவே சக்தி आइए கிடைத்துவிடும். मोहिनी दीदी से सुनिए। இப்பொழுது நாங்கள் மோகினி டிடி கூறுவதை கேட்போம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வரையில so we'll try. ओम शांति। ஓம் சாந்தி. ज्ञान समझ है और योग शक्ति है। ஞானம் என்பது புரிந்து கொள்வது, हमको ज्ञान की समझ யோகம் और என்பது योग की சக்தி. शक्ति मिलती है। योग की शक्ति के द्वारा ही हमें जो நாங்க समझ வந்து मिलती है उसको हम व्यवहारिक रूप யோகா में மூலம் சக்தியை practical பெறுகின்றோம். रूप में जीवन में धारण कर सकते हैं। அதன் கருத்து, நாங்கள் ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அதனை பயிற்சியில் இடும் போது தாரணை செய்து சக்தியை பெறுகின்றோம். और उसमें இந்த உடலானது 5 தத்துவங்களால் ஆனது. அத்துடன் कर्म करने के लिए और ज्ञान
அதுல 10 புலன் உணர்வுகள் இருக்கிறது. அந்த 10 உணர்வுகள் जीवन மூலம் चलता कैसे है, ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். எப்படி पहले எங்களுடைய संकल्प வாழ்க்கை தொழிற்படுகிறது? है और फिर कर्म है। நாங்கள் எண்ணத்தின் சக்தி மூலம் சிந்திக்கின்றோம். அதன் மூலம் நாங்கள் संकल्प அதனை செயல்படுத்துகிறோம். होगी அந்த எண்ணம் வரும்போது और कर्म भी नहीं होगा। அங்கே கதைக்கிறோம். तो अभी हमको அப்ப எங்களுக்கு ஸ்பீச் அப்ப அங்க செயல்பட எண்ணம் இல்லை என்றால் அங்கே கதைக்க மாட்டோம், செயல்பட மாட்டோம். मूल्यवान அப்ப बनाने எங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்குவதற்கு அது முக்கியத்துவம் நாங்கள் முக்கியமாக अपने संकल्प पूछो, நாங்க அதற்காக सोचो, எங்களுடைய எண்ணங்களை மேன்மையானதாக சிந்திக்க வேண்டும். மேன்மையான எண்ணத்தை கொண்டு நாங்க சிந்திக்கிற விதம் மேன்மையானதாக இருக்க வேணும், மகத்துவமானதாக இருக்க வேணும். वाणी चलती है। किसी ने मेरे से पूछा कि क्या जो எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் कईयों को ये भी नहीं रहता है, எங்களுடைய எண்ணத்துல எங்களுக்கு எண்ணம் இருக்குது, அதை வார்த்தையாக பயன்படுத்துறோம், அதன் போறோம் நாங்கள் செயல்படுத்துறோம். அப்ப சிலர் கேக்குறாங்க, நான் எப்படி யாரோ கேட்டாங்களாம், நாம என்னத்தை எப்படி சிந்திக்கிறது என்று சொல்லி. அப்ப எங்களுடைய எண்ணங்கள் அன்பானதாக இருக்க வேணும், அந்த வார்த்தை கூட அவ்வாறு அமைய வேணும். पर अंदर से वो गुण नहीं है, ऐसे ही कर्म है, இது உள்முகமான प्रेम से करते हैं, திவ்ய குணமாக மட்டுமல்ல, எங்களுடைய செயல்பாட்டுல நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்த வேணும். எங்களுக்கு கடமை வரும் போது அதனை संकल्प और டெய்டிஸ் நல்ல ஒரு திவ்ய குணமாக இருப்பாங்க. அவங்க திவ்யமாக நடைமுறைப்படுத்துவாங்க. எங்களுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மூன்றுமே எங்களுக்கு சக்தியாக வருகிறது. திவ்யமாக இருக்கும் போது சக்தியாக வருகிறது. அதனால கடவுள் எங்களுக்கு சக்தி தருகிறார். அதிலிருந்து நாங்கள் பலமாக வருகின்றோம், பலமுடையவராக. எப்படி நாங்கள் அந்த சக்தியை பயன்படுத்துவது? என்ன எங்களுக்கு முன்னால நடந்தாலும் கூட, என்ன நடந்து கொண்டிருந்தாலும் கூட, நாங்கள் எண்ணத்தின் மூலமாக எங்களுடைய எண்ணம் மேலானதாக இருந்தால் ஆரம்பமும் மேலானதாக இருக்கும். எங்களுக்கு இறைவன் ஞானம் இருக்கும் போது, ஞானத்தை பெற முதல் எங்களுக்கு இதை பற்றி தெரியாது. நாங்கள் சிந்திப்போம், இது சரியா பிழையா அப்படி என்று சிந்திப்போம். ஆனால் இப்பொழுது நாங்கள் மிகவும் கவனமாக அந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும். ஏனென்றா இந்த எண்ணங்கள் தொழிற்படுகின்றது எப்படி ஆத்மாக்கள் சிந்திக்கின்றது என்று. அந்த ஆத்மாக்கள் சிந்திக்கிற விதன்படிதான் வர்றாங்க. எங்களுடைய வார்த்தைகள் கூட அவ்வாறு அமைகின்றது. ஞானத்துக்கு முன்பு எங்களுக்கு என்னன்னு தெரியாது, என்ன வார்த்தை வருமோ அதை கதைப்போம். இந்த சமுதாயத்துல எங்களுக்கு தெரிவுகள் இருக்கின்றது, ஆத்மாவுக்கு தெரிவு இருக்கின்றது. நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக சிலருக்கு ஒரே துன்பத்தை கொடுக்கிற பழக்க வழக்கத்துல இருப்பாங்க. அதே நேரம் துன்பத்தையே எடுக்கிற பழக்க வழக்கமாகவும் சிலருக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கும். ஆகவே நீங்க பாபாவோட குழந்தைகள், நீங்க சந்தோஷத்தை தான் கொடுக்க வேணும்.
அந்த வார்த்தையில கூட சந்தோஷம் கூட இருக்க வேணும். जीवन ஆகவே परिवर्तन होगा। நீங்கள் இவ்வாறு அவங்களை ஊக்கப்படுத்த வேணும். फूलों का அதனால देने का जो அவங்க संस्कार சில है, வார்த்தைகள் மூலம் उसको மாற்றம் हमेशा அடைவாங்க. ऐसे அவ்வாறு बोलेंगे ஊக்கப்படுத்துறதன் மூலம் जिससे உங்களுடைய किसी को செயல்பாடுகள் भरोसा மூலம் नहीं होगा, சந்தோஷத்தை கொடுக்க வேணும். किसी कोई भी कभी அப்ப அவங்களுடைய துக்கங்கள் उस बात ना போய்விட்டுரும். बोले। तो बोलने पर அப்ப சிலர் बहुत विस्तार है जो आजकल சிலரை में हमें बाबा बताते ஊக்கப்படுத்தலை என்று சொன்னால் हैं। तीसरा फिर है कर्म, நிறைய விரிவாக்கத்துக்கு போவாங்க. कर्म इंद्रिय। பாபா சொல்லுகிறார், तो ये तीनों पर हमको कैसे ध्यान देना है? இந்த 3 விடயங்களும் நாங்கள் ज्ञान युक्त, கவனம் செலுத்த வேணும். இந்த 3 விடயங்கள்ல युक्ति युक्त। நாங்கள் ஞானம் நிறைந்தவர், तो युक्ति ऐसे அத்துடன் நாங்கள் பாபாட நினைவுல கூட இருக்க வேணும். இன்றைக்கு பாபா இந்த வழிமுறையை கூறுகிறார். இது ஒரு ब्रह्मा बाबा की டெக்னிக்கா இருக்கிறது, இது ஒரு யுக்தியாக அமைகின்றது. कि बाबा ने பிரம்மா பாபாட வாழ்க்கையில பாபா ஒருபோதுமே குழப்பம் அடையல. पार्टनर था, समाज में व्यवहारिक संबंध थे, அவர் குழந்தைகள் இருந்தாங்க, பிசினஸ் பார்ட்னர்ஸ் அவங்களோட பார்ட்னர் கூட இருந்தாங்க. चलना सबके அவர் எப்போதுமே குழப்பம் அடையல. तो एक बार ऐसा हुआ பிரம்மா பாபாட வாழ்க்கையில அவர் எப்பொழுதுமே குழப்பம் அடையல. हीरों का ஒருக்கா 5-6 அவர் பிசினஸ்ல, டைமண்ட் பிசினஸ்ல सेल का था। அவருடைய கடை வந்து மூடுற காலகட்டத்துல में बहुत सारे हीरे होते हैं। அவங்க तो एक बार शाम को அப்ப அவங்க வந்து बच्चों ने सोचा कि ஒரு பேப்பர்ல நிறைய டைமண்ட் இருந்துச்சாம். बहुत सारे हीरों की। அப்ப அவங்களுடைய குழந்தைகள் ஒருக்கா என்ன செய்துட்டாங்களாம், तो सवेरे जब मैं அந்த அந்த பேப்பர்ல இருந்த டைமண்ட் பண்டில் அப்படி எடுத்துட்டாங்களாம். அப்ப அப்ப பாபா அந்த குழந்தைகளுக்கு சொன்னாராம், ये भी कह सकता था कि பாபா அந்த बताओ டைமண்ட் பண்டில் குழந்தைகள் எடுத்தாலும் கூட பாபா குழப்பம் அடையலையாம். सवेरे பாபா ஒன்றுமே சொல்லி இல்லை. பாபா காலையில நடந்து செல்லும் போது तो बाबा ने बच्चों से पूछा குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்களாம், பாடசாலைக்கு போனாங்க. तो उनको क्या गिफ्ट देनी है, रिंग देनी है? அப்ப பாபா அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க உங்களோட பாடசாலையிலன்னு கேட்டாங்களாம். அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறீங்களான்னு கேட்டாங்களாம். டீச்சர்ஸுக்கு மோதிரம் கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டாராம். எவையில் சந்தோஷம் அடைஞ்சாங்களாம். सब हीरे ले आए। तो बाबा ने कहा बच्चे அவங்க அந்த டைமண்ட கொண்டு வந்து பாபாட்ட கொடுத்துட்டு वो बनवा कर பாபாட்ட கொடுத்தாராம். பாபா तो सच बुलवाने के लिए भी डांट भी लग இந்த सकती है। அப்ப நீங்கள் இந்த டைமண்ட் என்னட்ட தாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தாரன்னு சொன்னாங்களாம். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தாரன் அப்படின்னு பாபா சொன்னாராம். लगता है कि बच्चों அப்ப அப்ப அந்த குழந்தைகள் கூட देखिए बाप का दुकान है, மனம் நோகாதபடி அதனை வாங்கி கொண்டார். ना कई बार की बाप का दुकान है, जो चाहिए ले लो। उन्होंने इस ख्याल से तो नहीं सोचा। சில நேரத்துல அந்த குழந்தைகள் சிந்திப்பாங்க, ஆமாம் இது என்னுடைய தந்தையின் கடை, அதுல நான் என்ன என்ன வேணுமோ அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி என்று அவைகள் நினைப்பாங்க குழந்தைகள். और वो भी उनको ये समझ नहीं कि ये ஆனால் तरीका है, एक तरीका है, हम ये अपनाते हैं। அப்ப அவங்க வந்து படிக்காம அந்த கிஃப்ட கொடுத்தும் அவைகள் मतलब कि किसी को भी चोट न पहुंचे, பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆகவே யுக்தியுக்தாக இருக்கிறது என்று சொன்னால் और संबंध बिगड़ते भी हैं। நீங்கள் கதைக்கும் போது கதைக்கிற விதத்துல समीपता में है, அந்த குட் விதத்துல நல்வாழ்த்துக்கள் இருக்க வேணும். அந்த நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்காகவும் இருக்க வேணும். संबंधों में அது ஜாங்கி கூறுவாங்க,
कईयों को परिवार के सुख समझ में இனிமையை आता है உங்களுடைய तो ये உறவு सब முறையில ठीक है வைத்துக் கொள்ளுங்கோ इसका அப்படின்னு अनुभव டாடி है ஜாங்கி அடிக்கடி சொல்லுவாங்க. परंतु அப்ப बाबा भी உங்களுடைய कहते हैं कि இனிமையான आपका அந்த உறவு बोलना முறையில சந்தோஷம் இருக்கும். பாபா கூறுகிறார், एक व्यवहारिक रूप எந்த में முறையில நீங்கள் संबंधों में பேசுகிறீர்களோ बहुत महत्वपूर्ण है நீங்கள் क्योंकि கேஷுவலாக சாதாரணமாக युक्ति கதைக்கும் युक्त போதா बोलते கதைத்தாலும் கூட और युक्ति உங்களுடைய युक्ति करना வார்த்தை மிகவும் और वो तभी होता யுக்தி है कि யுக்த் जब हम முறையாக இருக்க सबके வேணும். प्रति प्रेम और सम्मान स्नेह होता है और सम्मान देते हैं सबको। तो आज बाबा बता रहे हैं நாங்கள் कि हम ஒவ்வொருத்தருடையும் मना நாங்கள் कर रहे हैं அன்பாக இருக்கும்போது सबका ஒவ்வொருத்தருக்கும் प्रयोग कर रहे மரியாதை हैं கொடுக்க வேணும். अनुभव பாபா कर रहे हैं கூறுகிறார், और என்ன प्राप्त நாங்கள் भी செய்ய करते हैं। வேணும்? तो बाबा நாங்கள் कह रहे வந்து हैं அதனை அனுபவம் செய்து युक्ति युक्त பெறுபொருள்களை सबको प्रयोग அனுபவம் करना செய்யக்கூடியதாக இருக்க வேணும். அதை तो யுக்தி बाबा யுக்த் மனதில उदाहरण நாங்க दे रहे செய்ய हैं जैसे வேணும். एक अनजान பாபா बच्चा எங்களுக்கு உதாரணம் தருகிறார். नुकसान वाली कोई चीज யுக்தி யுக்த் முறையில் कुछ लेने முன்னேறுங்கள். समय ஓர் அறியா பிள்ளை தீங்கு செய்யக்கூடிய ஒரு பொருளை ஒரு பொம்மையாக तो கருதினால் उसको कुछ देकर के कुछ और देकर के वो छुड़ाना पड़ता है। அதை बच्चे को கைவிடுவதற்காக मालूम नहीं அவருக்கு வேறு इससे ஏதாவது नुकसान होता है கொடுக்கப்படுகிறது. तो हम देखते हैं इससे तो इसको बहुत குழந்தைகளுக்கு नुकसान है தெரியாது. அவைகள் हम बच्चे को எல்லாத்தையும் चाकू से பெற்று काट देंगे எடுத்துருவாங்க எதை और हम என்றாலும். उनको ஆகவே पकड़ने की அவங்கள कोशिश நாங்க करते हैं தீங்கு तो செய்யக்கூடாது. कोशिश क्या करते हैं அப்ப कुछ और ऐसा देंगे நாங்க குழந்தைகளோட कि जो விரலை उसके हाथ में है उसको வெட்டக்கூடாது. एक तरीका यही है ना। तो அப்ப बाबा भी कह நாங்கள் रहे हैं कि ऐसे அவங்களுக்கு ही जैसे हम பாபா अनजान கூறுகிறார், बच्चे के साथ करते हैं ऐसे ही बाबा कह रहे हैं जो अल्पकाल का मान शान मान चाहिए शान चाहिए ஆறாவது या ஆசைப்பட்டு अल्पकाल அதை की इच्छाएं रखते எடுத்தா हैं அதே போல் யாராவது उन्हें मान ஒருவர் लें தற்காலிகமாக மரியாதை அல்லது கௌரவத்தை बाबा कहते हैं விரும்பினால் स्वयं அல்லது ஏதாவது தற்காலிகமான ஆசையை கொண்டிருந்தால் निर्मम बनकर அவருக்கு के அந்த மரியாதையை मान लें வழங்குங்கள். रियली बहुत அவருக்கு उनकी जो அந்த प्राप्ति होती மரியாதையை है வழங்குங்கள். एक नया अनुभव होता நீங்கள் है। பணிவுடன் आपको तो இருங்கள். दुआएं देते ही हैं परंतु उनके अंदर जो उनकी इच्छा है ஆகவே அந்த ஆத்துமாக்களும் वो ஆசீர்வாதங்களை पूरी हो जाती है பெறுவாங்கள். और फिर उनको धीरे धीरे इच्छा करने அதன் की பிறகு भी होता है அவர்கள் क्या जरूरत है मान शान की क्योंकि मिल भी रहा है। அதன் பிறகு அவர்கள் इसलिए बाबा कह रहे हैं कि வாழ்த்துவார்கள். பாபா கூறுகிறார், अगर उस समय उन्हें शिक्षा देंगे நீங்கள் அந்த किसी को வேளையில் कुछ அவரை बुराई திருத்த की முயற்சி செய்தால் फिर आप एकदम करेक्ट करें उसको அது तो வந்து कई बार பிழையல்ல. बच्चा घबरा भी जाता है நீங்கள் அதை आत्मविश्वास திருத்த भी कम होता है முற்பட்டால் जरूरी அவங்க नहीं है வந்து लेकिन बाबा कह रहे பயப்படுவார்கள். हैं कि அங்க வந்து उस समय शिक्षा செல்ஃப் देंगे கான்ஃபிடன்ஸ் फिर இருக்காது, टकराव அவங்களுக்கு पैदा சுய होगा நம்பிக்கை இருக்காது. कि ठीक है मैंने गलती ஆகவே की அந்த अब நேரத்துல भी नहीं நீங்கள் कर அவரை திருத்த முயற்சி செய்தால் बाबा हमेशा முரண்பாடுகள் कहते थे ஏற்படும். बच्चे जोर से तो मत बोलो பாபா बहस नहीं எப்பொழுதுமே करो கூறுவர், आर्ग्यू नहीं करो। तो बाबा कहते हैं யாரோடையும் इसलिए நீங்கள் ऐसे समय पर क्या करना है முரண்படாதீங்கோ. युक्ति युक्त ஆகவே அத்தகைய வேளையில நீங்க पहले तो முன் शांत रहो முன்னோக்கி செல்றா एकदम रिएक्ट नहीं करो அத்தகைய வேளையில रिएक्ट करते யுக்தியுக்தாக हैं तो दूर से काम செயல்படுங்கள். करो तो நாங்கள் रिएक्शन உடனே நாங்கள் அவங்கள इसलिए बाबा திருத்த कहते हैं कि முற்படக்கூடாது. அப்ப அங்க வந்து अपनी நீங்க चलन से சத்தமா करे கதைச்சால் कारण அங்க ஒரு முரண்பாடு वह ஏற்படும். ஆகவே பாபா கூறுகிறார், அத்தகைய வேளையில் क्षमा भाव से யுக்தியுக்தாக செயல்படுங்கள். அத்துடன் संकल्प கருணை रखो நிறைந்தவராகவும் पहले उन्हें மரியாதையுடனும் समझदार बनाओ மன்னியுங்கள். முதலில நாங்கள் बाबा அவங்களை स्वयं कहते हैं புரிந்து கொள்ள कि செய்ய गलती வேணும். हुई है முதலில तो அவங்கள माफ करो புரிந்து கொள்ள செய்யுங்கள். फिर उसको அனைத்துக்கும் முதலில समझ मिलेगा அதன் மூலம் அது जिससे वह தீங்கானது महसूस என்பதை करे அவர் உணர்வார். कि अब यह बात नुकसानकारक அதன் है மூலம் அவர் தீங்கானது तो என்று क्या करना உணர்வார். நாங்கள் தீங்கு नुकसानकारक விளைவிக்கிறவராக बातें இருக்கக்கூடாது. छोड़ देनी है ना तो वो बात நாங்க வந்து जैसे बच्चे से காம்புள்ளா खेलना இருக்கிறத उसको விட்டு नुकसान விடணும். पहुंचाएगा தீங்கு उसे விளைவிக்க खुशी கூடாது, से அதை कुछ விட்டு விட करवाने के வேணும். लिए उसको कुछ दो
जैसे मान के சோ குழந்தைகள்ல இருந்து குழந்தைகளுக்கு கூட நாங்கள் தீங்கு விளைவிக்க கூடாது. चाहिए होती है तो दो ना उसकी इच्छा है तो சிலர் எப்போதுமே மரியாதை அளிங்கோன்னு சொல்லுவாங்க. அப்படி என்று இல்ல, நீங்கள் மரியாதை கொடுக்கும் போது உங்களுக்கு மரியாதை செய்வாங்க. அப்ப இது மிக முக்கியமானது. இது மரியாதையாக இருக்கிற வாழ்க்கைக்கு இது மிகவும் நெசசரி, முக்கியமானது. அப்ப எங்களுடைய உறவு முறையில மாற்றம் அடையும். அதனால மாற்றம் அடைவாங்க. இதனால நிறைய பெறுபேறுகளை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. இதை யுக்தி ஸ்திதியில அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆகவே நாங்கள் கொஞ்ச நேரம் சுயமரியாதையில இருப்போம். இந்த சுயமரியாதையில இது ஒரு புதிய மெத்தட். ஓம் சாந்தி. நாங்கள் ஒரு புதிய மெத்தட்ல அந்த எங்களுடைய வார்த்தைகள் செயல்படுறதுக்கு கண்டுபிடிச்சு அவ்வாறு அமைய வேணும். இப்போது பாபாட நினைவுல தியானம் பண்ணுவோம். ओम शांति। ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन करके அழியாத ஞான ரத்தினங்களால் உங்கள் மடி நிரப்புங்கள். இப்பொழுது நாங்கள் அவ்யக்த முரளி 20/6/1977 நிரந்தர சகஜ யோகி ஆகுவதற்கான சாதனம் மகாதானி ஆகுவதாகும். அனைத்து பிராமண ஆத்மாக்கள் தங்களை ஈசி யோகி மற்றும் நிரந்தர யோகியின் உயர்ந்த நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்வதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க. அனைவரின் லட்சியம் சகஜ யோகி ஆகுவதானது. ஆனால் தன்னுடைய பலவீனங்களின் காரணமாக சில நேரம் சகஜமான அனுபவம் செய்யறாங்க, சில நேரம் கடின அனுபவம் செய்யறாங்க. பலவீனம் என்று கூறி கடினமாக்கி வர்றாங்க. உண்மையில ஒவ்வொரு உயர்ந்த ஆத்மா மற்றும் பிராமண ஆத்மா, மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, திரிகால தரிசி மாஸ்டர் ஞான கடல் ஆத்மா எந்த ஒரு எண்ணத்திலும் மற்றும் காரியத்திலும் கடினம் அனுபவம் செய்ய முடியாது. சகச யோகியுடன் கூடவே அந்த மாதிரியான உயர்ந்த ஆத்மாக்கள் இயல்பாகவே யோகியாக இருப்பாங்க. ஏனென்றா அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு தந்தை மற்றும் சேவைதான் உலகமாகும். தந்தையின் நினைவு மற்றும் சேவைதான் பிராமண பிறவியின் சம்ஸ்காரமாகும். தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எந்த உலகமும் தென்படுவது இல்லை. மேலும் சம்ஸ்காரங்களில் வேறு எந்த எண்ணமும் எழ முடியாது. எந்த ஒரு மனித ஆத்மாவின் புத்தி உலகிய சம்பந்தம் மற்றும் பிராப்தியின் பக்கம்தான் போகும். இது நாளை தொடரும்.
அவ்யக்தி ஜேர்னி ஆர்டி ரெட்டன் பகிர்வுகள். यकिया स्टोरी, यकियाவின் கதைகள். थोड़े टाइम के बाद वो चले गए छोड़। ये मैं इसलिए आपको सुना रहा हूँ। சிறிது நேரம் கழிந்த பின்னர் இந்த விஷயங்கள் ஒருவரின் வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் நான் இவற்றை தொடர்பு படுத்துகிறேன். அப்போது நாங்கள் வகுப்புக்கு சென்ற போது பாபா முரளியில் எழுதியதை கேட்கவில்லை. அவங்க புதியவர்கள், நானும் புதியவன். அவர்கள் பாபாவை பார்த்து, பாபா இந்த பணியை உண்மையிலே மறந்து விட்டார் என்று நினைத்தார். அவங்களுக்கு நினைவில் அவங்க அதை கேட்டிருப்பாங்க என்று சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு முரளி முடிந்ததும் வகுப்பு கலைக்கப்பட்டது. நாங்கள் அனைவரும் எழுந்தோம். ஆனால் பாபா அப்போதும் அதை கேட்கல. அதுக்கு பிறகு வகுப்பு முடிந்தது. பாபா தான் இருக்கையில் எழுந்தது. நாம் அனைவரும் மலைக்கு போயிட்டோம், சுற்றுலா சென்று வருவோம் என்று அறிவித்தாங்க. மலைக்கு போறதுக்கு நாம அங்கே மேலே காலை உணவு முடிந்து சாப்பிட்டு பாபா நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டு 30 நிமிடங்கள் தயாராகும்படி எங்களிடம் கூறியிருந்தார். நாங்கள் அனைவரும் தயாரானதும் பாபா எங்களை மலைக்கு அழைத்து சென்றார். அப்ப பாபா சில பொறுப்புள்ள சில சிறந்த செய்கைகளை கூறினார். அம்மாவும் அங்கே இருந்தார். பிறகு பாபா அனைவருக்கும், குழந்தைகளே, நேற்று இரவு கடிதம் எழுத சொன்னேன், அதை யாரெல்லாம் எழுதியிருந்தீர்கள் என்று கேட்டார். உடனே வந்து பாபா எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இருள் காரணமாக தங்களால் எழுத முடியவில்லை என்று சகோதரர் ஜெகதீஷ் எழுத முடிந்ததென்றும் அவர்கள் பாபாவுடன் தெரிவித்தார்கள். அப்ப பாபா அவர்கள் என் சார்பாக பாபாவிடம் சொன்னார். பிறகு பாபா என்னிடம், குழந்தை, என்ன எழுதியிருக்கிறாய் இதை பற்றி என்று கேட்டார். அப்ப அவங்க வந்து சொன்னாங்க, அது ஒன்றும் மாயாஜாலமான விஷயம் இல்லை, ஒரு சாதாரண கட்டுக்கரையாக இருந்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் என்றால் எனக்கு எழுதும் திறன் நன்கு தேர்ச்சி பெற்றது. அது எப்படி இருந்தாலும் அவர் மீதான மரியாதை காரணமாகவே அதை எழுதினேன். நான் அதை படித்தேன். கலக்கமற்ற இறைவன் என்று அழைக்கப்படுபவர் எல்லாம் பொக்கிஷங்களையும் வாரி வழங்கினார். நான் சற்று முன்தான் சிறிய வேலையை செய்து முடித்தேன். முதன்முறையாக நான் ஏதோ எழுதியிருந்தேன், பாபா, குழந்தாய், இந்த அமைப்பின் தலைமை பேச்சாளராக இருப்பீர்கள் என்று மேலும் பாபா கூறினார். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல சீஃபா இருப்பீங்க. இந்த தெய்வீக உலக பல்கலைக்கழகத்தின் ஞானத்தை எங்கேனும் எடுத்துரைக்க நேர்ந்தால் நீங்களே தலைமை பேச்சாளராக இருப்பீர்கள் அப்படின்னு ஜெகதீஷ் பாய்க்கு பாபா கூறியிருந்தார். மின்சார விளக்கு இல்லாத நேரத்துல கூட பாபா போய் ஜெகதீஷ் பாய் அந்த கதையை எழுதினாராம், ஸ்பீச் ஒன்று எழுதினாராம் பாபா கொடுத்த தலைப்புல. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. மகானாகுவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். யுக்தியுக்த் முறையில் முன்னேறுங்கள். ஒரு அறியா பிள்ளை தீங்கு செய்யக்கூடிய ஒரு பொருளை பொம்மையாக கருதினால் அதை கைவிடுவதற்காக அவருக்கு வேறு ஏதாவது கொடுக்கப்படுகிறது. அதே போல யாராவது ஒருவர் தற்காலிகமான மரியாதை அல்லது கௌரவத்தை விரும்பினால் அல்லது ஏதாவது தற்காலிகமான ஆசையை கொண்டிருந்தால்
அவருக்கு அந்த மரியாதையை வழங்குங்கள். நீங்கள் பணிவுடன் இருங்கள். அந்த வேளையில் நீங்கள் அவரை திருத்தி முயற்சி செய்தால் முரண்பாடுகள் ஏற்படும். ஆகவே அத்தகைய வேளையில் யுக்தியாக செயல்படுங்க. அத்துடன் கருணை நிறைந்தவராகி மரியாதையுடன் மன்னியுங்க. அனைவருக்கும் முதலில் அவர் புரிந்து கொள்ள செய்யுங்கள். அவரை புரிந்து கொள்ள செய்யுங்கள். அதன் மூலம் அது தீங்கானது என்பதை அவர் உணர்வார். ஓம் சாந்தி. ओम शांति। ஓம் சாந்தி. जो व्यक्ति परिवार அவ்வியக்தி பெருமாருக்கு உங்கள் அனைவரையும் வரவழைக்கின்றோம். பீஸ் வில்லேஜ்ல வந்து யக்கியா ரிட்ரீட், யக்கியாளர் தபசியா ரிட்ரீட் நடக்குது பீஸ் வில்லேஜ்ல ஜூன் மாதம் 18-21 வரைக்கும். 18 ஜூன் மாதம் இந்த டேட்டை சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. விரும்பினாக்கள் அரைவல் வியாழக்கிழமை ஜூன் 18 அங்கிருந்த புறப்படுற நேரம் ஜூன் 21 விசேஷமான போக் ஆஃபரிங் நடக்கும். So please make sure when you make your arrangements for arrival உங்களுடைய அரைவல் எல்லாத்துக்கும் மேக் ஷுவர் பண்ணுங்க. for evening bhog. ஈவினிங் போக் So that will be arrival date and the departure date will be Sunday, June 21st. It will be after breakfast. Please make a note that this retreat இது வந்து அவ்வியக்தி பரிவார் ரிட்ரீட். Avyakti Parivar அவ்வியக்தி பரிவாருக்கான ரிட்ரீட் ஜூன் 18-21. somewhere or other அங்கேயே இருந்து கேட்கிறாக்கள் அல்லது சூம்லயோ யூடியூப்லயோ நீங்களும் அந்த அவ்வியக்த பரிவாரில கலந்து கொள்ளலாம். மேக் ஷுவர் பண்ணுங்க 18-21 வரைக்கும். attend the full retreat. இது நீங்க எல்லோருமே Friday or இந்த the ஃபுல் Navratri on ரிட்ரீட்ல Saturday பார்ட்டிசிபேட் cannot be for பண்ணணும். one day. ஒரு நாள் அண்டு இல்ல 3 நாளும் இருக்க வேணும். நீங்கள் வியாழன்ல இருந்து சண்டே வரைக்கும். Planning to travel from different countries. நீங்கள் வேற கண்ட்ரில இருந்து வரண்டு சொன்னா இங்க இருக்கிறண்டு நிக்கணும்டா You can let us இன்றைக்கோ know. We'll make அல்லது special request பிறகோ to this நீங்கள் உங்களுக்கு பீஸ் வில்லேஜுக்கு தெரியப்படுத்துங்கோ. வேற நாட்டுல உள்ளவர்கள் இங்க வர போறீங்க அவ்வியக்தி பரிவார் ரிட்ரீட் கண்டா நீங்கள் இமெயில் அனுப்புங்கோ. உங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்து தரப்படும். only for adults. No children in this retreat. இந்த ரிட்ரீட்ல அடல்ட்ஸ் மட்டும்தான், வயது வந்தவர்கள் மட்டும்தான். குழந்தைகளுக்கானது ரிட்ரீட் இல்லை. And yoga. குழந்தைகள் அல்ல, Very exciting. குழந்தைகளுக்கானது அல்ல. Okay. And we have the registration link available. You can maybe take a photo. இந்த லிங்க் இருக்குது. அந்த லிங்க்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அந்த லிங்க் அத போட்டோ எடுத்துட்டு அதில் இந்த லிங்குக்கு போய் நீங்க அவ்வியக்த பரிவார் ரிட்ரீட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். Topic. Move இன்றைய தலைப்பு நீங்கள் வந்து மகான் ஆகுவதற்கான இனிமை அத்துடன் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். யுக்தி முறையில் முன்னேறுங்கள். சாரி, பாஸ் வித் திறமை சுத்தியுடன் பாஸ் பண்றது சக்தியின் ஒரு முகப்படுத்துதல், கான்சென்ட்ரேட் பண்ணுறது சக்தியை. இனிமையான குழந்தைகளே, பாபா இனிமையான உங்களுடைய இதயத்திலிருந்து பாபா என்று சொன்னதும் நீங்கள் இயல்பாகவே சக்தியை பெறுகிறீர்கள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபா என்று சொன்ன உடனேயே நீங்கள் பாபாவிடம் இருந்து இயல்பாகவே சக்தியை பெற்றுக் கொள்கிறீர்கள். அதுதான் இன்றைய திறமை சித்திக்கான பாஸ்வித்தோன யோகா பக்தி நாளைக்கு. ஓம் சாந்தி. எல்லோருமே சந்தோஷமாக இருக்கிறீர்களா? If we are able to keep our mind and intellect engaged, எங்களுடைய மனதையும் புத்தியையும் எப்பொழுதுமே மும்முரமாக வைத்துக்
கொண்டால் இல்ல அட்வென்ச்சர்லயோ அல்லது போனால் களிப்பூட்டுமாக இருந்தாலும் கூட and because the value of the life is to be sensible. எங்களுடைய இந்த வாழ்க்கை வந்து பெருமதி வந்து மிகவும் And புத்தி சென்சிபிளா இருக்க வேணும். interacting with everyone. நாங்க மற்றாக்களுக்கு இடையூறு உள்ளவராக இருக்கக்கூடாது. Because life is really about relationships. நாங்கள் புத்திசாலித்தனமான முறையில இருக்க வேணும். If in your whole life you have been able to not only question of getting along but very loving, so that when we look நாங்க at the மிகவும் past and அன்பானவராக we look இருக்க together, வேணும். it was such a beautiful time. இது மிகவும் அழகான நேரம். So wonderful. Very beautiful memories are left in that relationship. அழகான So, but in the relationship again, இந்த உறவு முறைகள் எப்பொழுதுமே what others feel. என்னத்தை நான் உணர்றேன் என்று இருக்கக்கூடாது. என்னத்தை மற்றாக்கள் உணர்றாங்க என்றதுல அந்த உறவு முறைகள் இருக்க வேணும். நான் நீ என்று சொல்லி இருக்கக்கூடாது. கருத்துப்படி என்னத்தை உணர்றாங்க என்று அறிந்து நாங்க அந்த உறவு முறையை வைத்துக் கொள்ள வேண்டும். We don't say you, we say we, right? நாங்கள் நீங்க என்று நீ என்று சொல்றது இல்ல, நாங்கள் என்றுதான் நாங்க சொல்ல வேண்டும். Good relationships with அதுல நல்ல உறவு முறைகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். but the friendship can grow. அப்பதான் எங்களுடைய அந்த தோழமை வளரும். He didn't know me, I didn't know him. எனக்கு அவரை It was தெரியா. such lovely bond where he took interest of what I am studying. என்னை அவருக்கு தெரியா, அவருக்கு என்னை தெரியா. ஆனா நாங்கள் அவங்க படிக்கிற வீதம், So giving and taking in relationships. அப்ப நாங்க கொடுக்கிறதும் எடுக்கிறதும் கூட எங்களுடைய உணர்வுகள், எங்களுடைய வார்த்தைகள் Important. மிக மிக முக்கியம். Using the word which பாபா வந்து இந்த வார்த்தைகளை in Hindi they call பொதுவாக it பொதுவாக சொல்ற I will say method. இங்கிலீஷ்ல மெத்தட் என்று சொல்லுவாங்க, Way to do ஹிந்தியில யுக்தி என்று சொல்லுவாங்க. சரியான விதத்துல செய்யற எப்படி என்று move along யுக்தியுக்தான முறையில் முன்னேறுதல். manner. யுக்தியுக்தான முறையில முன்னேறுறது Have to be yukti yuk. So இந்த Baba is இந்த saying வழியில that ஒரு when an அறியா ignorant பிள்ளை தீங்கு செய்யக்கூடிய ஒரு பொருளை ஒரு பொம்மையாக கருதினால், child says, பாபா கூறுகிறார், considers அதை பொம்மையாக கருதினால் அவருக்கு வேறு ஏதாவது கொடுக்கப்படுகிறது. it's not easy for அது child இலகுவானது இல்ல குழந்தைகளுக்கு. or throw it or leave it. அத வீசுறதோ அல்லது கைவிட்டு விடுறதோ, அதை என்ன செய்ய வேணும்? நீங்கள் ஏதாவது கொடுக்க வேணும். Hold that and அப்ப அந்த குழந்தை வச்சுக்கொள்ள let இருக்கும் it போது, in hand. அப்ப குழந்தையில கையில என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுக்கலாம். When Baba comes and பாபா வரும்போது experience which we have of love, of பாபாவின் அனுபவம் எப்படி நாங்கள் அதனை பெற்றுக்கொள்றோம் அனுபவ ரீதியாக பாபாட அன்பை. to transform. அப்ப பாபா வரும்போது அவ்வாறு அப்ப எப்படி நாங்கள் அதனை பெற்று மாற்றமடைகிறோம். And where அத போல exchange நாங்களும் and renounce பரிமாறிக்கொள்ள வேணும். is very அப்ப pure நாங்கள் and loving. ரினவுன்ஸ் பண்றோம், அர்ப்பணிச்சுட்டு மிகவும் தூய்மையா வந்து அன்பாக இருக்கிறோம். அதே போல He is given something அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். he can let go. அதே போல யாராவது ஒருவர் தற்காலிகமாக மரியாதை அல்லது கௌரவத்தை விரும்பினால், Interesting, no? மிகவும் இன்ட்ரெஸ்டிங் இல்லையா? This, how it works. இதனை முயற்சி பண்ணி பாருங்க எப்படி இது வேலை செய்யுதுண்டு. When someone desires அப்ப பாபா சொல்றார், யாராவது or honor, தற்காலிகமாக மரியாதை அல்லது கௌரவத்தை விரும்பினால் அல்லது ஏதாவது தற்காலிகமான ஆசையை கொண்டிருந்தால் and become அவருக்கு அந்த மரியாதையை வழங்குங்கள். you do it, you take it. நீங்கள் பணிவுடன் இருங்கள். ஓகே, நீங்கள் அதனை எடுத்துக்கொள்ளுங்கோ. அப்படி என்று மிக பணிவாக இருங்கள். Sometimes because I feel that
if நான் there is உணர்றேன், unfulfilled desire in someone, நிறைவேறாத ஆசை யாருக்காவது இருந்தா not good for that person, but also in அது கூட relationship. அந்த அந்த அவருக்கு அது நல்லதும் இல்ல, உறவு முறைக்கும் நல்லதல்ல. Share with that person. ஆகவே அந்த நபரோட நான் பகிர்ந்து கொள்வேன், நீ எடுத்துக்கோ. Really, love begins and அதனால அன்பு ஆரம்பமாகும். Baba says, அபாபா கூறுகிறார், person at that அந்த வேளையில நீங்கள் அவரை திருத்த முயற்சி செய்தால் the spot முரண்பாடுகள் ஏற்படும். correct someone. It's really நாங்க உடனே அவங்கள திருத்த முயற்சி செய்தா may not be intention of humiliating. அங்க வந்து பணிவு இருக்காது. அந்த Many things go down. அவங்க அந்த அந்த நபருக்கு நிறைய விஷயங்கள் கீழே தள்ளப்படுவார். அதனால ஆகவே Then it will be created. நீங்க அப்படி உருவாக்குனா Interesting what you do. என்னத்தை செய்ய வேணும்? மிகவும் இன்ட்ரெஸ்டிங். நீங்க The desires of others. மற்றாக்கள் ஆசைகளை செய்ய விடுங்கோ. So then you see how அப்ப உங்களுக்கு தெரியும் becomes a bestower. அந்த ஆத்மாவும் வழங்கி கொண்டிருக்கிறத நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு. Move going in a way. ஆகவே அத்தகைய வேளையில யுக்தியுக்தாக செயல்படுங்க. Life is about that, right? முழு வாழ்க்கையும் அதை பற்றித்தான் இல்லையா? நாங்க யுக்தியுக்தாக இருக்க வேண்டும். பாபா கூறுகிறார், At such a time, அத்துடன் merciful also. கருணை நிறைந்தவராகி Just நாங்க வந்து but be merciful. நாங்க கருணை நிறைந்தவராகி No, or that person does மரியாதையுடன் மன்னியுங்கள். experience அப்ப அவங்களுக்கு தெரியறே இல்ல, to நாங்க வந்து that அவங்கள மன்னியுங்க, respect. மரியாதையுடன் மன்னியுங்க. Baba says first பாபா கூறுகிறார், முதலில் அனைத்துக்கு முதலில் understand அவங்களை புரிந்து கொள்ளுங்க. அதன் மூலம் நீங்கள் தீங்கானது என்பதை அவர் உணர்வார். so many times it happens. நிறைய நேரத்துல இது நடக்கிறது. Possibility of இது it's a big day. சாதகமாக இருக்கிறது. இது ஒரு நாள் Good in பெரிய ஒரு விடயம். certain things may be not aware of. சில குறிப்பிட்ட விடயங்கள்ல நாங்க கவனம் செலுத்தவில்லை, தேவையில்லை. Whether it's understanding, whether நாங்க அதை புரிந்து கொண்டோமோ இல்ல ஏதாவது போய்கொண்டு இருக்கிறோம், அதுல இருந்து நாங்க oh this one is like that, this one ஓ இந்த ஆள் அப்படி, அந்த ஆள் அப்படி என்று சொல்றதுக்கு பதிலாக flowers. பாபா சொல்றார், We can make flowers. நாங்க பூக்களை உருவாக்க வேணும். Do something. நாங்கள் சில விடயங்களை செய்து பூக்கொத்தாக உருவாக்க வேணும் என்று பாபா கூறுகிறார். ஏதாவது செய்யுங்கோ. Being yukti yukti. அப்ப நாங்கள் யுக்தியுக்தாக இருக்க வேணும், Love, அன்பாக இருக்க வேணும், forgiveness, கருணை நிறைந்தவராக இருக்க வேணும், மன்னிக்க வேணும். right? So that ஆகவே everyone's பணிவுள்ளவராக இருக்க வேணும். give the respect, ஒவ்வொருத்தரும் all the மரியாதையை கொடுத்து எல்லோருக்கும் மரியாதையை வழங்குங்கள். really ஆகவே good thing இது மிகவும் மிகவும் these days. நாங்கள் ஒரு கிரியேட்டிவான விடயங்களாக செய்து And then whole day try to see what முழு நாளும் இதனை செய்து பாருங்கோ. இதனால என்ன நன்மை என்று பாருங்கோ. do with. நாங்க வந்து யுக்தியுக் மனசுல இதை செய்ய வேணும். ஓம் சாந்தி. Om Shanti. Hello, Om Shanti. Yes, Om so good Shanti. to see you, Mohini Didi. உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம் மோகினி தீதி. Of the earth. I think everywhere for you is a service home. உங்களுக்கு எல்லா இடமுமே சேவை ஆன வீடுதான். ஒரு இடம் அண்டு இல்ல, ஒரு கண்டம் அண்டு இல்ல. On this side of the globe. நீங்கள் இந்த சைடுல உங்களை உலகத்துல இஞ்சால பக்கம் இருக்கிறதுல சந்தோஷம். நான் எலிசபெத், நான் வந்து சான் பிரான்சிஸ்கோ அனுபூதி ரிட்ரீட் சென்டர்ல இருக்கிறேன். எலிசபெத் அப்படின்னு சொல்லுறாங்க. Aviak point signal. ஆமாம், இந்த அவ்வியக்த சிக்னல்ல To remain humble
மிகவும் பணிவாக and இருக்க in avoiding வேணும். conflict. ஆமா, And முரண்பாடுகள் recently, இருக்கக்கூடாது. well, actually, I've been building my stage up நான் என்னுடைய to ஸ்திதியை மேலொலிப்பி allowing the செய்தேன். other to, I guess, ஸ்திதியை உயர்த்தி கொண்டு discover for செல்லும் போது themselves what is right. நான் You know that the situation is நான் வந்து wrong. டிஸ்கவர் பண்ணினேன். என்னுடைய Perhaps they're upset or they're forceful or என்னுடைய whatever ஆராய்ச்சி it might பண்ணினேன். be, என்னுடைய that there's செல்ஃப்ல an indication that it can't possibly be right. சோ என்ன சரி என்ன பிழை என்று சொல்லி கண்டுபிடிக்க கூடியதாக இருந்தது எனக்கு. And you're going, அப்ப நான் மிகவும் பணிவாக இருந்தேன். but Didi, அது மிகவும் நன்றாக வேலை செய்தது. back in my ஆனா mind, I'm எனக்கு going, wait a minute, but I don't know why this works. எனக்கு And I சில want to நேரத்துல ask, நான் and it, ஒரு கொஞ்சம் பொறுங்கோ it's brilliant அப்படி என்று in that சிந்திப்பேன். what Baba is saying, ஏன் எனக்கு அவ்வாறு வேலை செய்யுது that if என்று I தெரியல. bow and allow, ஆனா and have நான் faith in the கெட்டித்தனமாக others, இருக்கிறேன் என்று சொன்னால் நான் that அவங்களுக்கு they will find their way தலை வணங்க according வேணும், to அதன்படி இருக்க வேணும் what Baba பணிவாக. wants us to be. எப்படி பாபா எங்களை And yes, எதிர்பார்க்கிறாரோ on the other அவ்வாறு hand, I நான் would இருக்க feel like, வேணும். oh, maybe my principles, I'm இன்னொன்று going, you know, I'm going இது over talking என்னுடைய my boundaries, or I'm going against my பிரின்சிபல். personal. நான் வந்து எதுலையுமே தனிப்பட்ட முறையில And so போகக்கூடாது. what அந்த is this பாபாட அந்த wonderful, பிரின்சிபலுக்கு மீறி போகக்கூடாது இன்னொரு வழிமுறை. அப்ப நான் என்ன வழிமுறையில இருக்கிறது going தலை against my வணங்குறேன் என்று principles? சொன்னா And maybe that's the ego என்னுடைய we need to hold on, right? பிரின்சிபலுக்கு Um, எதிராக I'm போறதா sensing that ஈகோ things are unfolding as they should be, and it's really nice, but I'm not quite understanding. அகங்காரமாக அகங்காரம் இல்லாம தலை குனிரண்டா அப்படி. ஆமா. to be subservient. இன்னொன்று பணிவு, இன்னொன்று சேவையாளராக இருக்கிறது. சப்சர்வியன்ட் என்ற அடிமை. Certain internal சில குறிப்பிட்ட clarity on certain things. சில விடயங்கள்ல வந்து தெளிவுத்தன்மை இல்லாதது. It's like when அது வந்து அடிமையை காட்டும். sweetness. ஆனா பணிவு வந்து இனிமையை காட்டும். There is internal bitterness also. அப்ப அடிமையா இருக்கிறண்டா அங்க உள்முகமாக ஒரு கசப்பு தன்மை இருக்கும். Is happening more and more. இது வந்து அடிக்கடி நடக்கிறது. More aware of. அதுல மிக கவனம் செலுத்த வேணும். Remembrance of Baba. பாபாட நினைவுல நாங்க அதிகம் ப்ரோக்ரஸ் பண்ணி கொண்டு போக வேணும், முன்னோக்கி செல்ல வேணும். Have to make effort. அப்ப நான் முயற்சி செய்யறதுண்டு இல்ல, அது இயல்பாக எங்களுக்கு இருக்க வேணும். சுயமரியாதை இல்ல, நாங்க மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேணும். Them with respect. அவங்களோட மரியாதை கொடுத்து நாங்கள் மரியாதையை எடுத்துக்கொள்ள வேணும். Recently one thing I அண்மையில் ஒரு விடயத்தை அனுபவம் செய்தேன். This is the right way. This is the way. சிலர் சொல்லுவாங்க இதுதான் சரியானவே, இதுதான் வழிதான், இந்த வழிதான் மற்றாக்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க. அப்ப நான் சிலரோட இவ்வாறு வேலை செய்து கொண்டு வாரேன், அவை என்ற பணிகளை செய்து கொண்டு வாரேன். அதுல இருந்து நான் பார்க்கும் போது அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. அவங்கள எந்த டிபார்ட்மெண்ட் என்றாலும் சரி, அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தால் அது உண்மையில வேலை செய்யாது. ஆகவே நான் அதுல ஸ்ட்ரகிள் பண்ண கூடாது. நான் வந்து அதனை அர்ப்பணம் செய்ய வேணும். பாபா இளமும் ராமா இளமும் நாம அர்ப்பணிச்சு விடணும். நாம இவங்களோட ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு இருக்க கூடாது. ஆனா அந்த நாம அர்ப்பணம் செய்தா என்னுடைய அந்த அர்ப்பணம் வந்து மற்றாக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அவங்களுடைய ஐடியாக்கள்ல தீர்மானம் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்களுடைய நேரத்தை வீணாக்க தேவையில்ல, எங்களுடைய எண்ணத்தை வீணாக்க தேவையில்ல. எங்க ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ உள்முகமாகவோ அல்லது வெளிமுகமாகவோ பாபாட்ட நீங்க லீவ் பண்ணிடுங்க. இது மிகவும் 6வது போராட்டம். இவ்வாறு அதுல போராடி கொண்டிருந்தா அதுல நீங்க வீணாக்காதீங்க. இந்த நேரமும் இந்த சைக்கிள் மூவ் பண்ணிக்கொண்டே இருக்கும். அப்ப அது அது சுத்தி கொண்டே இருக்கும். அது ஒருபோதுமே நிறுத்தப்பட மாட்டாது.
ஆகவே Rama. யுக்தி Because by that முறையில time நடந்து Rama கொள்ளுங்கோ. already moved lot, right? அப்ப இது உண்மையிலே நிறைய மூவ் பண்ணி போகுது But Rama இல்லையா? didn't stop. ராமா Cycle didn't ஒருபோதுமே stop. So that scene is நிறுத்தப்படுவதில்லை. running after 6 சைக்கிள் hours. ஒருபோதுமே What is the scene of நிறுத்தப்படாது. Rama? அப்ப ராமாவின் காட்சி என்ன? You know, these days not important. இந்த காலத்துல Stress இது about மிக anything, feel pressure about anything. இம்பார்ட்டன்டா Just feel இருக்கிறது. light, just be happy and என்னன்னு சொன்னா அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகிறது. Yes, aliveness is very ட்ரெஸ் key. பண்ற இல்ல, And staying, I ப்ராப்பர் think, வேல, even no நித்திர matter what's போறையில. happening in the drama, அப்ப to stay in a high vibration, you know, meeting Baba's vibration. And ஆமாம், நாங்க when you பாபாட அதிர்வலைகளை perhaps observe the injustices that are happening in the world, and இந்த today உலகத்துல Baba என்ன says, நடக்குதுன்னு no one பார்க்கும்போது is to be blamed. பாபா சொல்றாரு, இன்றைக்கு It's ஒருத்தருமே simply that குற்றம் சாட்ட they've வேண்டாம்ண்டு. forgotten God and His form, அவங்க His எல்லாரையும் time, மன்னியுங்கோ. His place. They இந்த just நேரம் forgot. நேரத்தை So they've அவங்க deviated என்னத்தை knowledge செய்யறாங்களோ of God, அதனை but மறந்துடுங்க. their likeness, அவங்க their godly likeness. கடவுளின் விருப்பப்படி And so when I see நான் பார்க்கும்போது it's violence, when I see நான் just பார்க்கும்போது ஒரு innocent வயலன்ஸா portrayed, இருக்குது. and then Violence. I just, you know, everything is சிலர் unfolding as it அந்த should be. வயலன்ஸ் இருக்கிறாங்க. And so how can I shift if I'm of service? I know that everything யாராவது is இந்த right. வன்முறை செய்தா So how can அப்ப I நாம remain எப்படி Baba's companion? பாபாட in his service? கம்பெனியான அது சேவையில And we know that பாபாட சகவாசத்தில் we've எப்படி only நாங்கள் begun to நினைவில் see, எப்படி how the இருக்கிறது. drama is unfolding, and like you ஆமாம், said, it நமக்கு never தெரியுது. stops. ராமா We need to love அதை நாங்கள் ஒருபோதும் நிறுத்த முடியாது. deeply. அது அது So how can I, you know, keep strong and what's எப்படி that guiding நாங்கள் மிகவும் பலமாக link இருக்கிறது, to keep me in that எப்படி kind of நாங்கள் service modality with Baba? பாபாவின் சேவையின் அடிப்படையில் எவ்வாறு நாங்கள் வழி நடந்து செல்வது அப்படின்னு கேக்குறாங்க. there was some kind of scene where there சில ஒரு காட்சிகள் வந்தது. I'm talking of, you know, நான் with a கதைக்கிறேன். few people, with a group of people. சில குரூப் ஆஃப் ஆட்கள் செய்த விடயங்களை பற்றி கதைக்கிறாங்க. But one person can ஒரு ஆள் say, ஒரே if this சொல்லுவார், wouldn't have happened, those people இப்படி wouldn't have learned lesson. இப்படி நடக்காட்டி அவங்க படிக்க அவங்க படிக்க மாட்டாங்க அப்படி என்று அவங்க சொல்லுவாங்க. So I think that சிலர் goes away and give way to something else, right? அப்ப சில விடயங்கள் போய்கொண்டிருக்கும் போது நாங்க And in the morning, அதை விட்டு விட வேணாம் என்ற எங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட போகுது. காரூரல்ல நடந்து கொண்டிருக்கும் போது live in apartment. அப்ப No, you சிலர் wake up at night. You say, no, that's early morning because they only sing what is dark. அப்ப ஒரு ஆரோ அபார்ட்மெண்ட்ல வசித்து கொண்டிருந்தாங்களா. அவங்க சிலர் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ கேட்டுச்சு, நம்ம ஏன் இந்த இருட்டுக்குள்ள எழும்புற அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொன்னாங்களா, இல்ல இல்ல இது அமிர்த வேளை டைம் என்று சொல்லி. அப்ப நாங்க நாங்கள் பற்றற்ற பார்வையாளராக இருக்க வேணும், மாற்றத்தை உருவாக்க வேணும். நாங்கள் குழப்பம் அடையக்கூடாது, அப்செட் பண்ணப்படக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணப்படக்கூடாது, தடைகளை நாங்கள் தடங்கள் வரக்கூடாது, குழப்பம் அடையக்கூடாது. அப்ப எங்களால் அதை புரிந்து கொள்ளாவிட்டால் அப்புறம் நாடகத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் நான் சிந்திக்கின்றேன் ஒரு முக்கியமான தகுதி நான் அமைதியான ஆத்துமா, நான் அன்பாக இருக்கின்றேன். முதலாவது அமைதி. நான் உள்முகமாக அமைதியாக இல்லாவிட்டால் அப்ப எப்படி நான் பற்றற்ற பார்வையலாக இருக்க முடியும்?
எல்லாத்திலையுமே நாங்கள் விவேகம் உள்ளவராக இருக்க வேணும், புத்திசாலித்தனம் உள்ளவராக இருக்க வேணும் எல்லாத்திலையும். அப்ப அங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். becoming stronger and also ஆமாம், நாங்கள் பலமுள்ளவராக வருகின்றோம். and having this image of being an angel for the world. நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏஞ்சலாக வருகிறோம். டிடி நீங்களும் பாபா சொன்னார், யாருடைய பாபா இன்றைக்கு முரளில் சொன்னார், யாருடைய முயற்சியும் மறைக்கப்பட்டு இருக்காது, அத்தோடு மறைக்கப்பட்ட முயற்சிகள் எப்போதுமே அவ்வாறு இருக்காது. அப்படி என்ன பாபா சொன்னார். அதாவது அழகாக சொல்லுகிறார் சீத்தமுகத்தோட சிஸ்டர். அதுல பொறுமையாக இருக்கிறதுக்கு. ஆமா, பாபா எப்போதுமே பாபாக்கு ரெக்கார்டிங் இருக்கு. என்னத்தை நாங்க பாகத்தை ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறோமோ, அப்ப என்ன பாகத்தை நாங்க நடிக்கிறோமோ பாபாட்ட ரெக்கார்ட் இருக்குது. அப்ப அதுல என்ன நடந்தாலும் மற்றாக்கள் என்னத்தை சொன்னாலும் சரி, அப்ப பாபாக்கு எந்த அக்கவுண்ட் பாபாட்ட இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது பாபாக்கு. பாபாக்கு நன்றி சொல்ல வேணும். நாம நம்மட பாகத்தை நடித்துக் கொண்டு சொல்கிறோம். ஆகவே நாங்க சரியான விதத்துல போக வேணும். Well, I was just thinking that Baba picked us. பாபா எங்களை பொறுக்கி எடுத்திருக்கிறார். பாபாக்கு தெரியும் நாங்க எதுவுமே குறைந்தவராக என்று நினைக்க கூடாது. பாபா நடுவராக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு குழந்தையிலே அன்பாக அதே அன்போட இருக்கிறார், ஒரே மாதிரியான அன்போட இருக்கிறார். நாங்கள் நல்ல முயற்சி செய்கின்றோம், நாங்கள் சேவை செய்கின்றோம், ஞானம் உள்ளவராக இருக்கின்றோம். அப்ப நாங்க பாபாவோட இதயத்துல இருக்கிறோம். அதனாலதான் நாம அதனை பெற்றுக் கொள்கின்றோம். பாபா சொல்ற குழந்தைகள் வாங்கோ வாங்கோ என்று சொல்லுற. அப்ப நாங்க அவருக்குரியதாக உருவாக்குறோம். அப்ப அவர் எங்களுக்கு அழைப்புதல் தருகிறார், நாங்கள் அவ்வாறு உருவாக்கிட்டோம். ஆகவே பாபா இன்னொன்று சொல்லுறார், கோஷன் பண்றார். கவனம் இருக்க சொல்றாங்க. அப்ப நீங்க சென்டர்ல இருக்கிறீங்களோ, நீங்க சென்டர்ல இருக்கிற நீங்க கவனீனமாக இருக்காதீங்க, நீங்க செய்துட்டீங்க வந்துட்டீங்க வாரன்னு நினைச்சு கொள்ளாதீங்க என்று சொல்லி கோஷன் பண்றார், கவனமாக இருக்க சொல்றார். அப்ப யாருக்கு பாபா சொல்லுறார்? He's talking to those who are living a lotus life. அப்ப அவர் கதைக்கிறார், வீட்டுல இருக்கிற ஆட்கள் கூட அவங்க லோட்டஸ் லைஃப் தாமரை மாதிரி இருக்கிறார். அப்ப ஆசிரமத்துல இருக்கிறவங்க விட சில நேரத்துல வீட்டுல உள்ள ஆட்களும் அதிக முயற்சி பண்றாங்க இன்றைக்கு பாபா சொன்னார். அப்ப அதுக்கு அந்த கேக்குறாங்க. அப்ப நாங்க எங்கள்ல கடினமாக இருக்கிறத என்று வச்சிருக்க கூடாது, எப்படி நாங்கள் கவனம் இல்லாம இருக்கிறது என்று கேக்குறாங்க. என்னத்தை நாங்க செய்யறோமோ பாபாட சிரமத்துக்கு ஏற்ப செய்ய வேணும். நாங்கள் அன்பாகவும் ஒருங்கிணைத்தும் இருக்க வேணும். எங்களுடைய சம்ஸ்காரங்களை ஒத்திசைக்க வேணும். நீங்கள் அதனை பின்பற்றும் போது அந்த வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டு போங்க. நாங்க மிகவும் கேர்ஃப்ரீயாக இருக்க வேணும். நீங்கள் முன் லைன்ல இருந்தா நான் இயல்பாக இருக்க வேணும், நான் அன்பாக இருக்க வேணும். நான் நான் இந்த பர்டிகுலர் டைம்ல ஆக்ட் பண்ண இல்ல. என்னுடைய வாழ்க்கை கருவி வாழ்க்கையாக இருக்க வேணும். நான் நல்ல ஒரு உதாரணமாக இருக்க வேணும். நான் பாபாவோட வழிகாட்டலின்படி எல்லாத்தையும் செய்ய வேணும்.
which is very அப்ப important. நான் கவனையினம் இல்லாம கேர்ஃப்ரீயாக Also, இருப்பேன். too, what helps me is to be attentive and be a good கேர்ஃப்ரீ listener, கவலையற்றவராக be வருவேன். receptive, and have that high regard for இன்னொன்று those நான் that live in a household. Right. பாபா வந்து இன்றைக்கு உயர்ந்த மதிப்பு கொடுக்கிற Yeah, Nice. வீட்டுல இருந்து முயற்சி பண்ற ஆட்களுக்காக. I it's very good to chat with you, Didi. Thank you. உங்களோட உரையாடினத்துல We மிக have time. I சந்தோஷம் டிடி. actually prepared a song for you. உங்களுக்கு Bhakti Parivar. அவ்வியக்த பரிவாருக்கு ஒரு சாங் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிறாங்களாம். இவங்க பாட்டு பாடுவாங்க நல்லா. டிடிக்கு விருப்பம், போன வாட்டி கேட்டாங்க, இப்ப ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்கிறாங்க. பாட்டை கேட்போம், பாடலை கேட்போம் தியானத்துல இருந்து. And truth be before you, and truth be behind you. உண்மையை பற்றி கதைக்கிறாங்க. உண்மையிலிருந்து நான் உங்களுடைய இதயத்திலிருந்து குயினா இருக்கிறேன். நான் உங்களுடைய கண்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Light be your laughter and light be your smiling. உங்களுடைய சிரிப்பு மாதிரி, உங்களுடைய May light be your first love. எல்லா விதத்திலையும் நாங்கள் உங்களை மாதிரி இலகுவாக இருக்க வேணும். உங்களுடைய அன்பு கூட என்னை அவ்வாறு ஆக்குகிறது, இலகுவாக்குகிறது. உங்களுடைய வீடு கூட என்னை இலகுவாக்குறது. நீங்க என்னத்த சொல்றீங்களோ எல்லாவற்றையும் நாங்க செய்கிறோம். வேறொன்றுமே இல்ல உங்களை தவிர. அமைதியாக இருக்கிறது தான் என்னுடைய கனவு. அமைதிதான் நான் கதைக்கிறது. என்னுடைய டோன் கூட அமைதி. நீங்க கூட அமைதியா இருக்கிறது உங்களுடைய விஷன், பார்வை. நீங்கள் எங்களுக்காக இந்த பூமியில வந்து எங்களோட ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறீங்க, உங்களை கழித்திருக்கிறீங்க அப்படின்னு பாபாவை நினைத்து பாட்டு பாடிருக்கிறாங்க. ஓம் சாந்தி. நாளைக்கு மோகினி டிடி ரீடிங் முரளி Saturday 7 AM to 8:30 AM. நாளைக்கு Saturday மோகினி டிடி முரளி வாசிக்கிறாங்க. நாளைக்கு காலையில மோகினி டிடி முரளி வாசிக்கிறாங்க 7 மணிக்கு and 8:30 AM. Didi will be reading முரளி அவ்வியக்தி முரளி சண்டே. நாளைக்கு டிடி 7 AM 8:30 AM. டிரான்ஸ்லேஷனும் வரும் கிடைக்கும். நீங்களும் ஜாயின் பண்ணி கேட்கலாம். டிடி இருந்து அதனை அனுபவமா பெற்றுக்கொள்ளுங்க. நாளைக்கு சாட்டர்டே. நாளைக்கு அமிர்த வேலா 3:30 to 4:45 AM. மெடிடேஷன் 6 AM to 7 AM. அதுக்கு பிறகு மோகினி டிடி முரளி வாசிப்பாங்க ஹிந்தியில. டிரான்ஸ்லேஷன் அவைலபிள் எல்லா லாங்குவேஜ்லயும் 7 to 8:30 AM. அதுக்கு பிறகு அவ்வியக்தி ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் அவ்வியக்தி யூத் கிளாஸ் 12:30 to 1:30 PM. அவ்வியக்தி சில்ட்ரன் கிளாஸ் 1:30 to 3 PM. இப்பொழுது நாங்கள் டிடிட்ட இருந்து திருஷ்டி எடுத்துக் கொள்ளுவோம். பாபாட திருஷ்டி. நாளைக்கு ஈவினிங் வழமை போல ப்ரோக்ராம் நடக்கும்.
जब से बने हैं प्रभु तुम्हारे ये जीवन अच्छा लगता है। यादों में तेरी मस्ती चढ़ी है, यादों में तेरी मस्ती चढ़ी है, सब कुछ अच्छा लगता है। जब से बने हैं प्रभु तुम्हारे ये जीवन अच्छा लगता है। अच्छा लगता है। संस्कार श्रेष्ठ बन गए तेरा रूहानी प्यार पाकर, राहों में तेरी பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். யுக்தி முறையில் முன்னேறுங்கள். ஒரு அறியா பிள்ளை தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு பொம்மையாக கருதினால் அதை கைவிடுவதற்காக அவருக்கு வேறு ஏதாவது கொடுக்கப்படுகின்றது. அதே போல யாராவது ஒருவர் தற்காலிகமான மரியாதை அல்லது கௌரவத்தை விரும்பினால் அல்லது ஏதாவது தற்காலிகமான ஆசையை கொண்டிருந்தால் அவருக்கு அந்த மரியாதையை வழங்குங்கள். நீங்கள் பணிவுடன் இருங்கள். அந்த வேளையில் நீங்கள் அவரை திருத்த முயற்சி செய்தால் முரண்பாடுகளே ஏற்படும். ஆகவே அத்தகைய வேளையில் யுக்தியுக்தாக செயல்படுங்கள். அத்துடன் கருணை நிறைந்தவராகி மரியாதையுடன் மன்னியுங்க. அவருக்கு அனைத்துக்கும் முதலில் அவர் புரிந்து கொள்ள செய்யுங்க. அதன் மூலம் அது தீங்கானது என்பதை அவர் உணர்வர். மகானாகுவதற்கு இனிமை அத்துடன் பணிவு என்ற குணங்களை தாரணை செய்யுங்கள். யுக்தியுத் முறையில் முன்னேறுங்கள்.
ஓர் அறியா பிள்ளை தீங்கு செய்யக்கூடிய ஒரு பொருளை ஒரு பொம்மையாக கருதினால் அதை கைவிடுவதற்காக அவருக்கு வேறு ஏதாவது கொடுக்கப்படுகிறது. அதே போல யாராவது ஒருவர் தற்காலிகமான மரியாதை அல்லது கௌரவத்தை விரும்பினால் அல்லது ஏதாவது தற்காலிகமாக ஆசையை கொண்டிருந்தால் அவருக்கு அந்த மரியாதையை வழங்குங்கள். उस समय நீங்கள் பணிவுடன் இருங்கள். அந்த வேளையில் நீங்கள் அவரை திருத்த முயற்சி செய்தால் முரண்பாடுகளே ஏற்படும். ஆகவே அத்தகைய வேளையில் யுக்தியுக்தாக செயல்படுங்கள். அத்துடன் கருணை நிறைந்தவராகி மரியாதையுடன் மன்னியுங்கள். அனைவருக்கும் முதலில் அவர் புரிந்து கொள்ளச் செய்யுங்கள். அதன் மூலம் அது தீங்கானது என்பதை அவர் உணர்வார். ஓம் சாந்தி.